வணக்கம் மக்களே. பதிவு கொஞ்சம் லேட்டா போஸ்ட் பண்ணதுக்கு முதல்ல நான் சாரி கேட்டுக்கிறேங்க. நீங்க எல்லாம் இந்த பதிவுக்காக காத்திருப்பீங்கன்னு தெரியும். இருந்தாலும் முடிஞ்ச அளவு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சேகரிச்சு தரணும்னு ஆசைப்பட்டேங்க. அதனாலதான் ரிசர்ச் பண்ண கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க. அப்புறம் நீங்க புதுசா எங்க பதிவுகளை பார்க்கறீங்கன்னா எங்க சேனல்ல ருத்ராட்சம் பிளேலிஸ்ட் இருக்குங்க. இதுக்கு முன்ன இருக்கிற பதிவுகளையும் அங்க நீங்க பார்க்கலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப பதிவுக்குள்ள போகலாம் வாங்க. போன பதிவுல நாம ஒருமுக ருத்ராட்சத்தை பத்தி பார்த்தோங்க. இந்த பதிவுல இருமுக ருத்ராட்சம் மற்றும் மூன்றுமுக ருத்ராட்சம் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்க்க போறோம். முதல்ல இருமுக ருத்ராட்சம்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இருமுக ருத்ராட்சம் இது அர்த்தநாதீஸ்வரரின் அம்சமா பார்க்கப்படுதுங்க. இது ஒற்றுமையின் வெளிப்பாடாகவும் கருதப்படுது. அதனாலதான் இன்னைக்கும் நேபாளத்துல ஒரு வழக்கம் இருக்குதாங்க. திருமணமான புது தம்பதிகளுக்கு இந்த ருத்ராட்சத்தை தருவாங்களாம். அதன் மூலியமா நல்லிணக்கம் வருமா, நல்ல புரிதலோட அவங்க உறவு கடைசி வரைக்கும் அன்போடையும் அனுசரணையோடையும் நிலைத்திருக்கும்னு அங்க இருக்கிற மக்களோட நம்பிக்கைங்க. இது அணியறவங்களுக்கு குடும்பத்துல இருக்கிற உறவுகளோட ஒத்து போகாம வாக்குவாதம் தகராறுன்னு இருந்தா எல்லாமே நீங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, சரியான வாழ்க்கை துணை கிடைக்காம கல்யாணம் தள்ளி போறவங்களுக்கு கூட இது அணியறது மூலியமா அவங்களுக்கான துணை கிடைப்பாங்கன்னு அங்க இருக்க மக்கள் சிலர் சொல்றாங்கங்க. அடுத்ததா நாம மூன்றுமுக ருத்ராட்சம் பத்தின விஷயங்களை பார்ப்போம் வாங்க. மூன்றுமுக ருத்ராட்சம் இது அக்னி தேவரோட அம்சமா பார்க்கப்படுதுங்க. அக்னினாலே தூய்மையின் அடையாளமாச்சு. அதற்கு ஏத்தாற் போலதான் போன ஜென்மத்திலேயோ இல்லைன்னா இந்த ஜென்மத்திலேயோ இல்லாட்டி கடந்த காலத்திலேயோ நாம பண்ணின பாவங்கள் கூட இந்த ருத்ராட்சம் அணியறதுனால விலகிடும்னு சொல்றாங்கங்க. இதை அணியறது மூலியமா புதுசா தன்னம்பிக்கையும் உத்வேகமும் பிறக்குமாங்க. அவ்வளோ ஏங்க, யாராச்சும் உச்சக்கட்ட டிப்ரெஷன்ல இருந்தாலும் சரி இல்லைன்னா தன்னையே வெறுத்து வாழ்ந்தாலும் சரி இதை அணியறதுனால அவங்களுக்கு புத்துணர்வு கிடைக்குமாங்க. என்ன மக்களே, இப்போ இருமுக ருத்ராட்சம் பத்தியும் மூன்றுமுக ருத்ராட்சம் பத்தியும் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துதா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்து சுவாரஸ்யமான தகவல்களும் கருத்துக்களும் உங்களை வந்து சேர பக்தி பீட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம்.